வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இறுதிராச மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆணையரவு உப்பின் பெயர் இளங்குமரன் எம்பியின் அறிவிப்பு. யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மீள ஆரம்பமாகும் அகழ்வு பணிகள். மக்கள் எமக்கு அளித்த ஆணைக்கு அமைய ஆட்சி அமைப்போம், ஜனாதிபதி உறுதி. இறுதிப் போரில் இடம்பெற்ற அட்டூழிய குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய ஐநா நடவடிக்கை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை. அனுரவுக்கு வந்த சிக்கல், ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள். பேருந்து இறக்குமதியின் போது இனி பல நிபந்தனைகள், அரசு அதிரடி தீர்மானம். முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பது சிரமமான விடயம். ஸ்ரீநேசன் எம்பி. ஊர்தி பவனியொன்று ஆரம்பமாகியது. முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கருத்து. தொடர்பான விரிவான செய்திகள். விரைவில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் நேற்று பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இப்ப ஆணையரவு தேசிய உப்பளத்திலிருந்து நாங்கள் என்னன்னா எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு சரியான ஒரு வேலைகள் நாளாந்தம் கிடைக்கிறது இல்லை. எப்பயும் பார்த்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு எங்களை வெளியே அனுப்புறது. இது 3 மாசமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ போன ஒரு சிங்கள மேனேஜர் இருந்தார், அதுக்கு முன்னுக்கு ஒரு தமிழ் மேனேஜர் இருந்தார். அப்பெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் 2016ஆம் ஆண்டில் நடந்ததே இல்லை. இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் போல, ஜாழ்ப்பாணத்து மேனேஜர் அவர் வந்ததுக்கு அப்புறம் போல அவர் யாரோட பேச்சை கேட்டு அவர் என்ன செய்யறான்னு தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு பயங்கர ஒரு சர்வ அதிகாரம் மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக கதைக்கிறது. அப்புறமா அவருக்குரிய ஆட்களை மட்டுமே அவரோட சோனுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டுக்கு தக்கன எல்லாமே அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் யார் என்ன சொல்லி அவர் செய்யறாருன்னு தெரிய மாட்டேங்குது, இல்லை இவர் தான் எங்களை பழி வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு முறைப்படி இப்போ கூட எங்களே உள்ள கூட்டிட்டு போனாங்க. சந்திரகுமார் எம்பி வந்திருந்தாரு கதைக்கிறதுக்கு. அப்போ எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட குற்றத்தை தான் வைக்கிறாரு இல்லையா. சரி, ஓகே, உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம், எதுவுமே பயப்பட வேணாம், நான் உங்களுக்கு பார்ப்பேன், நாங்கள் அப்படியான்ட்டு இல்லாமல் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன், நீ மம்பட்டி களவு எடுத்துகிட்டு போனீங்க, உங்களோட ஆட்கள் உப்பு களவு எடுத்தீங்க, மம்பட்டி புடி களவு எடுத்தீங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை சொல்லி எங்களை டாமினேட் பண்ணுறாங்க ஒழியா. கேவலம் அதான் உப்பளத்தில் வேலை பார்க்குற எங்களை ரொம்ப ஒரு கேவலமாக இவர் எங்களை பார்க்குறாரு. அடுத்தபடியாக ஒரு 30,000 லொரி 30,000 கிலோ லொரியை ஒரு பெண்களால் ஏற்ற முடியாது, அது இம்பாசிபிள். அதை கட்டாயமாக பெண்களை ஏற்றி தான் ஆகணும், ஏன்னா இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக எங்களை பொம்பளையாக்களை அடிமைத்தனத்தோட இவங்க செஞ்சுருக்காங்க. அடுத்தது இன்னொரு கோரிக்கை. அடுத்தது என்ன, இப்போ வேற இடங்களில் நம்ம குடும்பங்களில் யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை இதை செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு போதிய ஒரு ஊதியம் 10,000 20,000 இல்லை ஒரு 50,000 தருவாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் யார் இறந்தாலும் நாங்கள் தான் வசூல் பண்ணி காசு 100 ரூபாயோ 50 ரூபாயோ போட்டு பஸ்ஸுக்கு காசு பிடிச்சி அந்த பேனர் அடித்து அங்கே தேசிய ஒப்பளம் சொல்லி நாங்கள் போட்டு எங்கள் மக்கள் எங்கள் சொந்தத்தோட இறப்புக்கு நாங்கள் போயிட்டு வரணும். அவ்வளோத்துக்கு ஒரு கேவலம் கட்டத்தனமான ஒரு கேடு கட்டத்தனமான மாறுதட்டி சொல்லலாம், வடமாகாணத்திலேயே பெரிய உப்பளம் மாநகர உப்பளம்னு கேடு கட்ட செயல் இந்த உப்பளத்தில் நடந்துட்டு இருக்கு. இதை தயவு செய்து இதை பார்க்குறவங்க யாரா இருக்கலாம், இல்லை பெரியவங்க யாரா இருக்கலாம், இதை தட்டி கேட்டு இதை ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு நீங்க கொண்டு போகணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. அம்மா ஆணையரவு உப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து அங்கு விஜயம் செய்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஆணையரவு உப்பளத்தில் இதுவரையில் உப்பு உற்பத்தியினை முழுமையாக செய்யப்படவில்லை. தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதடைந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக இதற்கான உதிரி பாகங்கள் இந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்டு தற்பொழுது கொழும்பை வந்தடைந்துள்ளன. ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயற்பட ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது. அவர்களுக்கான அடிப்படை உரிமை, போக்குவரத்து வசதி என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார். ஜாழ் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளன.
கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. இது தொடர்பில் காவல்துறையினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை காவல்துறையினர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சம்பவ இடத்தில் நேதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வாய்வு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. அந்த வகையில் துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெற்றுள்ளன. பேராசிரியர் சோமதேவ கடந்த 3ஆம் தேதியன்று மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் எமக்கு அளித்த ஆணைக்கு அமைய 267 சபைகளிலும் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்தார். ஜேவிபியின் 60வது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு எமக்கு கிராமத்தின் பலமும் கிட்டும். 152 சபைகளில் ஆரம்பத்திலேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். ஏனைய 115 சபைகளில் சபை நடக்கும் நாளில் ஆட்சி அமைக்கப்படும். மக்கள் ஆணை என்றால் என்னவென்பதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சபைகளில் முதல் 2 இடங்களை பிடித்த தரப்புகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றே மக்கள் கருதுகின்றனர். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி வென்ற 267 சபைகளிலும் நாம் ஆட்சி அமைப்போம். அது மக்கள் ஆணை மூலம் எமக்கு வழங்கப்பட்ட உரிமையாகும். எனவே நாம் மக்கள் ஆணையின் பிரகாரம் செயல்படுவோம். அதற்கு எதிராக எவரேனும் செயல்பட முற்பட்டால் அரசமைப்பு, சட்டம் மற்றும் அரசியல் போன்றவற்றினூடாக செயல்பட நாமும் தயார். முடிந்தால் ஆட்சியை அமையுங்கள். அவ்வாறு அமைத்தாலும் 3-4 மாதங்கள் தான் பயணிக்க முடியும். நாம் மக்கள் ஆணையைத்தான் மதிக்கின்றோம். அதனுடன் விளையாட முற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதிப் போரில் இடம்பெற்ற அட்டூழிய குற்றங்களுக்கான பொறுப்பு குரலை உறுதி செய்ய ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கான கூட்டுறவு குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த துன்பப்படும் வயதான தமிழ் தாய்மார்கள் சார்பில் குறித்த கடிதம் பொதுச் செயலாளர் ஏ. லீலாதேவியால் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை பாதுகாப்பு படையினராலும் அதனுடன் இணைந்த துணை ராணுவ குழுக்களாலும் வலுக்கட்டாய காணாமல் போனவர்களின் உறவினர்களான நாங்கள் 16 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிக்காக போராடி வருகின்றோம். பிப்ரவரி 20, 2017 முதல் கிளிநொச்சியில் உள்ள கந்தசுவாமி கோயிலுக்கு வெளியே தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இப்போது அது 3000 நாட்களை தாண்டிவிட்டது. துரதிர்ஷ்டவசமாக இந்த போராட்டத்தில் எங்களுடன் நின்ற நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் காணாமல் போன தங்கள் குழந்தைகளின் கதியை ஒருபோதும் அறியாமல் இறந்துவிட்டனர். இந்த நீண்ட ஆண்டுகளில் 4 தசாப்தங்களாக சில வழக்குகள் உண்மை மற்றும் நீதிக்கான எங்கள் முயற்சியில் இலங்கை அரசாங்கத்தின் ஏமாற்று முறையை சர்வதேச சமூகத்திற்கு அயராது அம்பலப்படுத்தியுள்ளோம். ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான 60 நாடுகளின் இணை அனுசரணையுடன் சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐநா பொதுச்சபை தீர்மானம் 60-1 எங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை அளித்துள்ளது. அந்த தீர்மானத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை அலுவலகம் மற்றும் பொறுப்புக்குரல் திட்டத்தின் 3 ஆண்டு ஆவணப்படுத்தல் பணி செப்டம்பரில் நிறைவடைய உள்ள நிலையில் OSLAP குழுவின் மகத்தான மற்றும் முக்கியமான பணியை இந்த தருணத்தில் நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். எங்கள் ஆதாரங்களை சேகரித்து பாதுகாப்பதில் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் மிக முக்கியமானவை. இந்த பணிப்பாட்டை நீடிப்பது ஒரு ஆழமான ஒற்றுமை மற்றும் ஆதரவின் செயலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே பின்வரும் நடவடிக்கைகளை நாங்கள் மரியாதையுடன் வலியுறுத்துகின்றோம். தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வகிக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு இந்த தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்துரைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அரசாங்கத்துக்கு எதிராகவே மக்கள் வாக்களித்துள்ளமை தொடர்பில் சந்திப்பில்
கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன்படி சாத்தியமான அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் அனைத்து ஆட்சிகளை கைப்பற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதே நிலைப்பாட்டிலேயே வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளும் உள்ளதென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பொது போக்குவரத்துக்காக பேருந்துகளை இறக்குமதி செய்யும் போது பல நிபந்தனைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பான மற்றும் நவீனமான பேருந்துகளை மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளின் கீழ் இயங்குகின்றனவா என்பதை ஆராயும் பணிகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு மூதூர் கட்டைப்பரிச்சான் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாற்றப்பட்டதோடு நினைவஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. இதனை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஏற்பாடு செய்திருந்தது. ஆண்டு நமது போராட்டம் அவனிக்கப்பட்ட பிறகு நமது உயிர்நீத்த நாங்கள் ஒரு வேளை 3 தடவை சாப்பிடணும், ஒரு வேளையாவது நாங்கள் காஞ்சி குடிப்பது. 1 வயது குழந்தை கூடி எதையும் இந்த நாட்டில் கேட்கவில்லை. அந்த குழந்தையும் வரந்த தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் சமத்துவம் பேசினாலும் சமத்துவ அடிப்படையில் தீர்வுகளை காண்பதற்கு முன்வரவில்லை என்பதை கடந்த 6 மாத காலத்துக்குள் மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் முடிந்துவிட்டது, உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்துவிட்டது. தேர்தலுக்கு பின்னர் சபைகளை அமைக்கின்ற செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் எல்லோருக்கும் தெரியும், அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற பிரதித்துவ முறை என்பது ஒரு சிக்கலான பிரதித்துவ முறை. இதனூடாக வட்டாரத்தில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், பட்டியல் மூலமாக வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், இன்னும் ஒன்றாக காணப்படுவது தொங்கு நிலை ஆசனங்கள் பெற்றவர்கள் என்று 3 வகையான உறுப்பினர்கள் பெரும்பாலும் பல சபைகளில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன அல்லது எதிர்கட்சிகளாக இருந்தால் என்ன, எல்லா கட்சிகளுக்கும் சபைகளை அமைக்கின்ற விடயத்தில் சிரமங்கள், சிக்கல்கள் காணப்படுகின்றன. எனவே மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் தமிழரசு கட்சியை பொறுத்த அளவில் கணிசமான ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. கணிசமான ஆசனங்களை கைப்பற்றி இருந்த போதிலும் அதில் 3 வகையான நிலைமை காணப்படுகின்றது. ஒன்று, தனித்து நின்று ஆட்சியாக அமைக்கக்கூடிய கணிசமான பெரும்பான்மையை பெற்றிருக்கின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. ஓரிரு ஆசனங்களை ஓரிரு அல்லது 3 ஆசனங்களை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது. இன்னும் சில விடயங்கள் சற்று சவாலாக சபைகளை அமைக்கின்ற விடயங்களும் காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், எமது கட்சியில் சில உறுப்பினர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கலாம். அவ்வாறு தந்தும் சில வேளைகளில் போட்டிகள் காரணமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் தவிர்க்க முடியாமல் உங்களை சேர்த்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். அப்படியானவர்கள் உங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக நீங்கள் போட்டியிட்டு தமிழ் தேசிய உணர்வோடு வென்றிருக்கலாம். எனவே அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், தயவு செய்து கடந்த காலத்தில் சில வேளைகளில் வேட்பாளர் தெரிவுகளில் சற்று தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அவற்றை நாங்கள் எதிர்காலத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் சற்று விலகி இருந்தாலும் உங்களுடைய தாய் கட்சியான தமிழரசு கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அதைவிடவும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகள் ஏறத்தாழ ஒத்த கொள்கையோடு பயணிக்கின்ற கட்சிகளாக இருக்கின்றன. அந்த கட்சிகள் கூட சில ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. அந்த கட்சிகளும் கூட வேறு கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. எனவே அப்படியான கட்சிகளும் கூட தமிழரசு கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதையும் விட அடுத்த இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டம் என்பது
பல்லின சமூகத்தை கொண்ட ஒரு மாவட்டம். அதாவது தமிழர்கள் முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றன. கடந்த காலத்திலும் கூட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் தமது சபை ஒன்றினை அமைப்பதற்காக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய முன்னாள் அமைச்சரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினருமான இஸ்முல்லா அவர்கள் அந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். உண்மையும் கூட அதுதான். அவை தவிர்க்க முடியாத சூழல். அவர்களுக்கும் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் பிரதிநிதித்துவம் தேவைப்படுகின்றது. எங்களுக்கும் சில சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுடைய தேவை உணரப்படுகின்றது. இது எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதாவது பரஸ்பரம் ஒரு சபையில் தமிழ் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கின்ற போது அந்த தமிழ் பிரதிநிதித்துவத்தோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு சில முஸ்லிம் சகோதரர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று முஸ்லிம் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கின்ற சில இடங்களில் தமிழர் பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிற இடங்களில் தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு எமது உறுப்பினர்களின் தேவை இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதில் நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் அடம்பிடித்துக் கொண்டு நிற்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபன் திலீபனின் நினைவிடத்தில் இன்று உறுதிப்பவனி ஒன்று ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த உறுதிப்பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. தீபத்தினை இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் ஏற்றி வைப்பார். இதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவூர்தியானது நேற்று தினம் வல்வெட்டித்துறை மண்ணுக்கு சென்றது. இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை நினைவு வாரம் மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் மே 18 வரை அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற நேரத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் பொழுது மே 18 மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளை, லட்சக்கணக்கான மக்களை, 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய தமிழின படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான அந்த நினைவை நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அல்லது நீதி கிடைத்ததன் பின் எதிர்கால சந்ததிக்கு நடத்தி செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இவ்வாறான உறுதி பவனிகள் நெஞ்சி வாக்குகின்ற விடயங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழின படுகொலைக்கு நாங்கள் நீதி கேட்டு வருகின்ற இந்த நேரத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தமிழின படுகொலையாளிகள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதேபோல எங்களுக்கான அரசியல் நீதி, எங்களுடைய தேசத்தை நாங்களே ஆளக்கூடிய இலங்கைக்குள்ள ஒரு தீர்வு ஒருபோதும் தரப்போவதில்லை அவர்கள். ஆகவே சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்புடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழீழ தாயகத்திலே ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் ஒன்றை புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே, புலம்பெயர் தேசங்களில் இருந்து வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு வாக்கெடுப்பை நடத்தி ஈழத்தமிழர்களுடைய இறமை சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மக்கள்
தீர்மானிக்க வேண்டும். கட்சிகளோ தலைவர்களோ அல்ல. அந்த அடிப்படையிலே அதை நோக்கி செல்வதற்காக இந்த தமிழின படுகொலை நேரத்தை அரசிக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு மே 14ஆம் தேதி கல்வெட்டுத்துறைக்கு இந்த உறுதி வந்திருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமான நாள் வரலாற்றிலே 49 ஆண்டுகளுக்கு முன் பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு சுதந்திர தமிழகம் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு 49 ஆண்டு நிறைந்து வடிந்த நிலைமையிலே அடுத்த ஆண்டு 50 ஆண்டு பொன்விழா ஆண்டு. அதற்கிடையிலே நாங்கள் ஒரு தீர்வை வென்றக்கூடிய விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த விடயத்திலே 49 ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டுக்கோட்டை தீர்மானத்திலே அந்த மாநாட்டிலே நான் 18 வயது இளைஞனாக கலந்து கொண்டதை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இன்றைக்கு கஞ்சியை கொடுப்பது என்பது ஒரு விடயமாக மாறியது. கஞ்சி அல்ல பிரச்சனை. இலங்கை அரசு என்கிற மக்களை பற்றி ஓட்டு படுகொலை செய்து ஒரு 5 விதமானவர்களுக்கு கஞ்சி கிடைக்கவில்லை. கஞ்சி கிடைப்பதற்காக குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு கியூ வரிசையிலே நின்ற தாய்மார்கள் விமான தாக்குதலாலும் பீரங்கி தாக்குதலால் செல் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கஞ்சி அல்ல எங்களுடைய பிரச்சனை என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக கொடூரமாக பல நாடுகளுடைய உதவியோடு தமிழின படுகொலை லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் செய்தி வெளியிலே வருவதற்கு இவ்வாறான ஊர்தி பயணங்கள் ஊர்தி பவனிகள் உதவி செய்யும். இதை மக்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த அஞ்சலிகளை செலுத்தி இவ்வாறான நினைவை தொடர்ந்து கடத்தி செல்ல வேண்டும். நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆணையரவு உப்பின் பெயர் இளங்குமரன் எம்பியின் அறிவிப்பு. யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மீள ஆரம்பமாகும் அகழ்வு பணிகள். மக்கள் எமக்கு அளித்த ஆணைக்கு அமைய ஆட்சி அமைப்போம், ஜனாதிபதி உறுதி. இறுதிப் போரில் இடம்பெற்ற அட்டூழிய குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதி செய்ய ஐநா நடவடிக்கை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை. அனுரவுக்கு வந்த சிக்கல், ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள். பேருந்து இறக்குமதியின் போது இனி பல நிபந்தனைகள், அரசு அதிரடி தீர்மானம். முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை சார்ந்த கட்சிகள் ஆட்சி அமைப்பது சிரமமான விடயம். ஸ்ரீநேசன் எம்பி. ஊர்தி பவனியொன்று ஆரம்பமாகியது. முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கருத்து. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்தீர்கள். வணக்கம்.